வணக்கம். நீங்க பகிர்ந்து கொண்ட குறிப்புகள், ஆய்வுக் கட்டுரைகள் எல்லாத்தையும் பார்த்தோம். ஒரு விரிவான அலசலுக்கு வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற தலைப்புகள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு பக்கம் வேதாந்தம், சாங்கியம் மாதிரி இந்திய தத்துவங்கள், இன்னொரு பக்கம் கல்வி முறைகள், அப்புறம் பியாஜே, ஸ்கின்னர்னு உளவியல் கோட்பாடுகள். ஆமா, இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு தொடர்பு இருக்கு. முதல் பார்வையில தெரியாது. ஆமா, அதுதான் எனக்கும் தோணுச்சு. அப்புறம் நிர்வாக கோட்பாடுகள் வேற. இது எல்லாத்தையும் எப்படி இணைக்க போறோம்னு ஒரு ஆர்வம் இருக்கு. நிச்சயமா, வேதாந்த தத்துவத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம பயன்படுத்துற டிஜிட்டல் கற்றல் கருவிகள் வரைக்கும் ஒரு கோர்வையான புரிதலை உருவாக்க முயற்சிப்போம். அருமை. அப்போ நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த அடிப்படையான கேள்விகளுக்கு வருவோம். மெய்மை, அதாவது ரியாலிட்டினா என்ன? வேதாந்தத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா? ஓ, தாராளமா. வேதாந்தங்கிற பேரே வேதங்களின் முடிவுன்னு அர்த்தம். சரி. ஆ, அது பிரம்மம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை பிரபஞ்ச சக்தியை பத்தி பேசுது. அத்வைத்த வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, நாம எல்லாரும் ஒண்ணு, அப்படித்தானே? கரெக்ட், நாம் அனைவரும் அந்த பிரம்மத்தின் ஒரு பகுதி, நாம் அனைவரும் ஒன்றேன்னு சொல்லுது. இததான் மோனிசம் அப்படின்னு சொல்றோம். ஒருமை கொள்கை. ஆமா, ஒருத்தரோட கர்ம வினைகள் தான் அவங்கள மோட்சத்துக்கு, அதாவது விடுதலைக்கு கொண்டு போகும்னு அது நம்புது. இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. ஆனா இதுக்கு அப்படியே நேர்மாறா சாங்கிய தத்துவம் இருக்கு. அது டியூவலிசம், அதாவது இருமை கொள்கையே பேசுது. சரியா சொன்னீங்க. இதுதான் தத்துவங்கள்ல இருக்கிற ஒரு அழகு. ஒரே கேள்விக்கு பல பதில்கள். ஆமா. சாங்கிய தத்துவப்படி இந்த பிரபஞ்சம் ரெண்டே விஷயத்தால ஆனது. ஒன்னு புருஷன். புருஷன்னா ஆன்மா இல்லனா உணர்வுன்னு சொல்லலாமா? அதேதான், கான்ஷியஸ்னஸ். இன்னொன்னு பிரகிருதி, அதாவது பருப்பொருள், இயற்கை, நம்ம கண்ணால பாக்குற எல்லாமே. ஓஹோ, இந்த பிரகிருதிக்குள்ள சத்வம், ரஜஸ், தமஸ்னு 3 குணங்கள் இருக்கு. மொத்தமா இந்த பிரபஞ்சத்தையே 25 கூறுகளா பிரிச்சு விளக்குது சாங்கியம். இது அப்படியே மேற்கத்திய தத்துவங்கள்ல இருக்கிற விவாகம் மாதிரி இருக்கு. உங்க குறிப்புகள்ல ஐடியலிசம் பத்தி இருக்கு. பிளேட்டோவாக ஐடியலிசம். ஆமா, கருத்துகள் தான் உண்மையானவை, நாம பாக்குற இந்த பௌதிக உலகம் ஒரு தோற்றம் மட்டும்தான்னு சொல்றது. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு நேர்மாறா அரிஸ்டாட்டில் வராரு. அவரோடது ரியலிசம். பருப்பொருள் தான் உண்மை. ஆமா, பரிசோதனை செஞ்சு உற்று நோக்கி நம்ம புலன்களால என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் உண்மையான அறிவுன்னு ரியலிசம் சொல்லுது. இதுதான் கல்வி முறையில கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க காரணமா? நிச்சயமா. அப்போ பாருங்க, அறிவை பார்க்கற கோணம் எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு. எல்லாம் ஒண்ணுன்னு வேதாந்தம் சொல்லுது, இல்ல ரெண்டுன்னு சாங்கியம் சொல்லுது. ரியலிசம் சொல்லுது, இல்ல கண்ணுல பாக்குறது தான் உண்மைன்னு ரியாலிசம் சொல்லுது. ஆமா, இந்த தத்துவ பார்வையிலிருந்து ஒரு குழந்தை எப்படி சிந்திக்க கத்துக்குதுங்கிற உளவியலுக்குள்ள போவோம். ஜீன் பியாஜே, இவரோட அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு ரொம்ப முக்கியமானது இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பியாஜே குழந்தைகளோட வளர்ச்சியை 4 நிலைகளா பிரிக்கிறாரு. முதல் நிலை பிறந்ததிலிருந்து 2 வயசு வரைக்கும் சென்சரி மோட்டார். ஆமா, அந்த வயசுல உலகம்னா அவங்களோட புலன்கள் தான். தொட்டு பார்க்கறது, வாயில வைக்கிறது, இது மூலமா தான் உலகத்தை புரிஞ்சுப்பாங்க. கண்ணை விட்டு மறைஞ்சா உலகத்தை விட்டே மறைஞ்சிடுச்சுன்னு நினைக்கும்னு சொல்வாங்க. அதுதான். அடுத்தது ப்ரீ ஆபரேஷனல், 2லிருந்து 7 வயசு வரை. மொழி வளர்ச்சி, பிடிவாத குணம். கரெக்ட். இந்த ஸ்டேஜ்ல தான் குழந்தைகள் ரொம்ப ஈகோசென்ட்ரிக்கா இருப்பாங்க. அதாவது எல்லாம் தன்னை சுத்தி தான் நடக்குதுன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் வர்றது கான்கிரீட் ஆபரேஷனல், 7லிருந்து 11 வயசு வரை. ஆமா, இப்பதான் கொஞ்சம் தர்க்க ரீதியா லாஜிக்கலா சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. கடைசியா ஃபார்மல் ஆபரேஷனல், 11 வயசுக்கு மேல. இந்த நிலையில தான் கருத்தியலான விஷயங்கள், சிக்கலான சிந்தனைகள் எல்லாம் சாத்தியமாகும். சரி, இது சிந்தனை வளர்ச்சி. ஆனா பழக்க வழக்கங்கள் எப்படி உருவாகுது? அங்கதான் B.F. ஸ்கின்னரோட ஆப்பரண்ட் கண்டிஷனிங் வருது. இது வலுவூட்டல், அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிற கருத்தை மையமா வச்சிருக்கு. இதுல பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும், ஒரு நல்லதை செஞ்சா பரிசு கொடுக்கறது. ஆனா நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்ன? அது தண்டனையா? இல்ல, அது தண்டனை கிடையாது. பலரும் அப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு விரும்பத்தகாத சூழலை நீக்கிறது மூலமா ஒரு நடத்தைய வலுப்படுத்துறது. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். நம்ம கார்ல இருக்கிற சீட் பெல்ட் அலாரம் தான் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஓ, அப்படியா? நீங்க சீட் பெல்ட் போடுற வரைக்கும் அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அது ஒரு விரும்பத்தகாத சூழல். நீங்க சீட் பெல்ட் போட்டதும் அந்த சத்தம் நிக்குது. அந்த சத்தத்தை நீக்குவது தான் நீங்க அடுத்த தடவையும் சீட் பெல்ட் போடணுங்கிற பழக்கத்தை வலுப்படுத்துது. ஆட, இது அருமையான விளக்கம். இப்போ தெளிவா புரியுது. நுண்ணறிவு, அதாவது இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசும்போது ஹோவர்ட் கார்ட்னரை தவிர்க்கவே முடியாது. ஆமா,
அவரோட பல நுண்ணறிவு கோட்பாடு, அதாவது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி, ஒரு புரட்சியை உண்டாக்குச்சு. மொழி, தர்க்கம், கணிதம் இது மட்டும்தான் நுண்ணறிவுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா, அவர் இசை, வெளி, உடல் இயக்கம்னு 8 வகையான நுண்ணறிவுகள் இருக்குன்னு சொன்னார். இது ஒவ்வொரு மாணவனும் தனித்துவமானவன்னு நமக்கு உணர்த்துது. இந்த கருத்து இந்திய கல்வி சிந்தனையாளர்களோட பார்வையோட ரொம்பவே பொருந்தது. இரவீந்திரநாத் தாகூர் பத்தி பேசலாமா? நிச்சயமா. தாகூர் இயற்கையோடு இயைந்த கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். அதற்காகத்தான் சாந்தி நிகேதனை நிறுவினார். சுவாமி விவேகானந்தர் அவர் நடைமுறை வேதாந்தம், அதாவது பிராக்டிக்கல் வேதாந்தம்ங்கிற கருத்தை முன்வச்சார். கல்விங்கிறது வெறும் தகவல் இல்ல, அது தேசத்தை கட்டமைக்க உதவணும்னு சொன்னார். மகாத்மா காந்தியோட நை தாலிம் பத்தி சொல்லுங்க. கைவினை மையக் கல்வி. ஆமா, கிராஃப்ட் சென்ட்ரிக் எஜுகேஷன். இது வெறும் கைத்தொழில் கத்துக் கொடுக்கறதில்ல, ஒரு சேலை மையமா வச்சு அது மூலமாவே அறிவியல், கணிதம், வரலாறு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கறது. ஒரு முழுமையான கற்றல் அனுபவம். அதேதான். சரி, இந்த தத்துவங்கள்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு வருவோம். வகுப்பறைகளை டெக்னாலஜி எப்படி மாத்திருக்கு? உங்க குறிப்புகள்ல சில முக்கியமான ஐசிடி கருவிகள் பத்தி இருக்கு. மூடில், கேன்வாஸ். ஆமா, இதெல்லாம் கற்றல் மேலாண்மை அமைப்புகள், அதாவது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், LMS. ஆன்லைன் வகுப்புகளை நிர்வகிக்க உதவுது. கேன்வாவும் இருக்கு. அது போஸ்டர்கள், விளக்கப்படங்கள் மாதிரி கிராஃபிக்ஸ் டிசைன் பண்றதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு கருவி. பேட்லெட்ங்கிறது ஒரு டிஜிட்டல் புல்லட்டின் போர்டு மாதிரி. மாணவர்கள் அவங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உதவுது இல்லையா? ஆமா, ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும். அப்புறம் Prezi, இது பவர் பாயிண்ட் மாதிரி இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான விளக்க காட்சிகளை உருவாக்க பயன்படுது. அப்போ இந்த கருவிகள் எல்லாமே கற்றலை மாணவர் மையப்படுத்தப்பட்டதா, அதாவது லேர்னர் சென்ட்ரிக்கா மாத்த உதவுது. ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியும் எழுப்புது. என்ன கேள்வி? தொழில்நுட்பம் எவ்வளவு முன்னேறினாலும் அந்த ஆசிரியர் மாணவர் இடையேயான தனிப்பட்ட உறவோட முக்கியத்துவம் குறைஞ்சிடுமா? இது ஒரு பெரிய விவாதம். இருத்தலியல்வாதிகள், எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட்ஸ் கேட்கிற மாதிரியான ஒரு கேள்வி இது. ஆமா. சரி, ஒரு கல்வி நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்த நல்ல நிர்வாகம் ரொம்ப அவசியம். இங்கதான் பிளேக் மற்றும் மவுண்டனின் நிர்வாக கட்டம், அதாவது மேனேஜேரியல் கிரிட் வருது. ஆமா, அந்த மாடல் ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய 2 முக்கிய அக்கறைகளை அடிப்படையா வைக்குது. ஒன்னு உற்பத்தி மேல இருக்கிற அக்கறை, கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷன். இன்னொன்னு மக்கள் மேல இருக்கிற அக்கறை, கன்சர்ன் ஃபார் பீப்பிள். இதுல 5 வகை இருக்கு இல்லையா? இம்பவரிஷ்ட். ஆமா, அது 2த்துலயுமே அக்கறை கம்மியா இருக்கிறது. அப்புறம் கண்ட்ரி கிளப், மக்கள் மேல அதிக அக்கறை, ஆனா உற்பத்தி மேல அக்கறை இல்ல. சரியா சொன்னீங்க. இதுக்கு நேரா எதிர் ப்ரொடியூசர் ஆர் பெரிஷ். உற்பத்தி தான் முக்கியம், மக்கள் முக்கியம் இல்ல. ஆமா, ஆனா இதுல சிறந்ததுன்னு சொல்லப்படுறது டீம் மேனேஜ்மெண்ட். 2த்துலயுமே அதிக அக்கறை காட்டுறது. அதேதான், இதுதான் ஒரு சிறந்த தலைமை பண்பு. தரத்தை உறுதி செய்யறதுல உங்க குறிப்புகள்ல மொத்த தர மேலாண்மை, அதாவது டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், TQM பத்தி இருக்கு. TQMங்கிறது ஒரு நிறுவனத்தோட எல்லா அம்சங்கள்லயும் தொடர்ச்சியான முன்னேற்றத்துல கவனம் செலுத்துறது. இது ஒரு முடிவே இல்லாத பயணம். 6 சிக்மா பத்தியும் இருக்கு. ஆமா, 6 சிக்மா ஒரு தரவு கண்ணோட்டம், டேட்டா ட்ரிவன் அப்ரோச். அதுல DMAICன்னு ஒன்று இருக்கு. DMAIC டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ் அண்ட் கண்ட்ரோல். செயல்முறைகள்ல இருக்கிற பிழைகளை குறைச்சு கிட்டத்தட்ட 0 குறைபாடுகளை அடையிறது தான் இதோட நோக்கம். இது கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? மாணவர் சேர்க்கையிலிருந்து தேர்வு முடிவுகள் வரைக்கும் ஒவ்வொரு செயலையும் மேம்படுத்த இதை பயன்படுத்தலாம். நிச்சயமா பயன்படுத்தலாம், பயன்படுத்தவும் செய்றாங்க. இன்னைக்கு நாம ஒரு பெரிய அறிவு பயணத்தையே மேற்கொண்டிருக்கோம். தத்துவத்தோட ஆழமான கருத்துக்கள்ல ஆரம்பிச்சு மனம் செயல்படும் விதம், நவீன வகுப்பறை நுட்பங்கள், அப்புறம் ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கிற உத்திகள் வரைக்கும் பார்த்தோம். ஆமா, இந்த எல்லா தகவல்களையும் இணைச்சு பார்க்கும்போது கல்விங்கிறது வெறும் பாடங்களை படிக்கிறது மட்டும் இல்லைன்னு தெளிவா புரியுது. அது ஒரு முழுமையான வளர்ச்சி, ஒரு சமூக முன்னேற்றம். இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல எந்த ஒரு கருத்து உங்களை ரொம்ப ஆழமா சிந்திக்க தூண்டுச்சு? அது பியாஜேயோட வளர்ச்சி கோட்பாடா, இல்ல 6 சிக்மாவோட அந்த துல்லியமான அணுகுமுறையா? இந்த கேள்விக்கான பதில நீங்க சிந்திச்சு பார்க்கிறது இந்த அறிவை உங்களுடையதா மாத்திக்கொள்ள உதவும். இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுறோம். இந்த விரிவான அலசலில் இணைந்ததற்கு நன்றி.